மழையினால் அம்பாறையின் எக்கலோயா பெருக்கெடுத்தமையினால் குடுவில், மாணிக்கமடு, எரகம பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 300 தரம் தண்ணி திறந்து சாதா அழிஞ்சியான் வேஞ்சு கிடந்து. இப்போ சரியான கதிர் டைம். குடலை 65-70 நாளை குடலை வெள்ளாமை. இந்த வெள்ளாமை இந்த தண்ணியை திறந்து விட்டா சாண்டு சவஞ்சி இதஞ்சி முழுதும் மதிச்சு போய் கிடக்கு. கிட்டத்தட்ட 2500-3000 ஏக்கர் பூமி சாதா சாண்டு கிடக்கு. ஏக்கருக்கு 1 லட்சம் அடி செலவழிச்சு இன்னும் 2 இறங்கு அடிச்சு போட்டு லாபம் எடுக்கிற கட்டம் எல்லாம் குடலை வெள்ளாமை 3000 ஏக்கர். இதனிடையே கல்லோயா அணைக்கட்டு பள்ளக்காடு பகுதியில் உடைப்படுத்தமையினால் பள்ளக்காடு பாலமுனை பகுதியில் உள்ள பல ஏக்கர் நெற்செய்கை அழிவடைந்துள்ளது. எங்கட 3 ஏக்கர் அப்படியோ அழிஞ்சு கரையேறி போய் வந்து திருப்பி நாங்கள் விதைச்சி பயிர் இல்லாமல் ஆக்கி உண்டாக்கி இடைக்கு வர திருப்பி அழிஞ்சு போச்சு. இப்போ குடலை கருதோட அழிஞ்சு போச்சு. அல்லோயா அந்த இந்த சேனனைக்கா சமத்துலேருந்தே வர தண்ணியில் டைமில் தண்ணியை திறக்கிறோம்லே, தண்ணி வரக்குலாம் தண்ணியையும் திறப்பாங்க. இப்போ ஏற்கனவே இந்த தண்ணியை முன்கூட்டி திறந்தா இந்த பிரச்சனை வருது. சேனாநாயக்க சமுத்திரத்தின் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் உளுவில் நிந்தவூர் பகுதியில் உள்ள விளை நிலப்பரப்பு இவ்வாறு காட்சியளிக்கின்றது. குறித்த பகுதிகளில் பெரும்போகத்தில் சுமார் 600 ஏக்கரில் வேளாண்மை செய்யப்பட்டிருந்தது. வாழைச்சேனை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட முருக்கந்தீவு, புனாலை, வாகனேரி, முரங்கியடிப்பட்டி பகுதிகளில் சுமார் 22,000 ஏக்கரில் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த பகுதிகளில் 85 நாட்கள் நிரம்பிய பயிர்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இப்போ நான் நிற்கிறேன் வாழைத்திரல்ல 4 அடிக்கு மேலே தண்ணி நிற்கிது. வயலுக்கு இறங்கினா கெட்டாத நிலைக்கு தான் இருக்கும். இதாங்கட வெள்ளாமட நிலை கதிராய் கொன்றைக்கு வெள்ளாமல் முழுதாக தாண்டு வைத்து உரம் எண்ணெய் சகலத்தையும் செஞ்சாச்சு. குடலை கதிர் கைக்குள்ளே வெள்ளம் தாட்டு போட்டு இனி அடுத்த கட்ட காலவத்துக்கோ எதுக்கோ தொழில் செய்யக்கூடிய மாதிரி வளம் இல்லாமல் இருக்கு. திருகோணமலை தோப்பூர் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பம்மான்குளம் வெளியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த சுமார் 300 ஏக்கர் வேளாண்மை செய்கை இவ்வாறான நிலையில் காட்சியளிக்கின்றது. இப்போ வெட்டுற டைமில் பாருங்க, இப்படி ஒரு மழை எங்களை அழிச்சிட்டுது. இப்போ நாங்கள் எவ்வளோ கடன்பட்டு எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் இந்த வயல்களை விதைச்சினாங்க. இப்போ எங்களோட விவசாயிகள் சாப்பாட்டுக்கு நெல் எப்படி எடுக்கிறன்ற நிலையில் இருக்கோம். எங்களோட விவசாயங்களெல்லாம் எங்களோட வெள்ளாமையெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு 300 ஏக்கருக்கு மேலே நாங்கள் பம்மான்குளம் இந்த முறை செஞ்சுருந்தோம். அந்த செய்கையில் மிகவும் மோசமான நிலைமையில் இந்த முறை ஒன்றுமே வெட்டி எடுக்க நிலைமைக்கு நாங்கள் முகங்கெடுத்திருக்கின்றோம். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாலம் போட்டாறு பத்தினிபுரத்தில் பெரும்போக நெல் அறுவடைக்கு தயாராக விருந்த வேளாண்மை அழிவடைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராகியுள்ள ஒரு 4-5 நாட்களுக்கு அறுவடைக்கு தயாராக உள்ள வயல் நிலங்கள், வெள்ளாமை கதிர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இருக்கின்ற மூழ்கிய வெள்ளாமையை தவிர்த்து இருக்கின்ற கதிர்நெல்களை அறுவடை செய்தாலும் அதை உரிய விலைக்கு எங்களால் விற்பனை செய்ய முடியாமல் உள்ளது. இதனிடையே யாழ்ப்பாணம் வாதரவத்தை பகுதியில் அறுவடைக்காக தயாராக இருந்த விளைநிலப்பரப்பின் தற்போதைய நிலையே இது. மழை எடுக்கிற நெல்லும் காய விட்டு எடுக்கிறது சரியான சிரமங்களை எதிர்கொள்ள வேணும். விவசாயிகள் இந்த நிலம் கருதி இதற்கான நடவடிக்கைகளை உதவி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைவரும் பண்பாக கேட்டுக்கொள்ளும். சேனாநாயக்க சமுத்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் சம்பந்தமான விடயம் இன்று 3 பிரதேசங்கள் பிரீச் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்றுதான் சம்மாந்துறையில் மொரவில் ஆறு, அடுத்தது நைனாக்காடு இறக்காமன் டிஎஸ் டிவிஷனில் ஒளிவில் அணிக்கட் ஒளிவில். அதன் காரணமாக இப்பொழுது சகல வெள்ளாமைகளும் தண்ணீரால் பரப்பப்பட்டு இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் உள்ள வெள்ளாமைகள் அழிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் வருகின்றது. கல்லோய நீர்ப்பாசன திட்டத்தின் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் வலதுகரை வாய்க்கால், இடதுகரை வாய்க்கால்களில் வெள்ளக்காலத்தில் நீர் வழிந்தோடும் தடைப்பாடு இருப்பதனால் ஒவ்வொரு வெள்ளக்காலத்திலும் பல்லாயிரக்கணக்கான நெற்காணிகள் பாதிக்கப்பட்டு வருவதனால் அம்பாறை மாவட்டத்தில் பொருளாதாரமாக பாரிய நெருக்கடி. இதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவைக்குள் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் நம்புகின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த பேத்திஸாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா அபுபக்கராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலெப்பே இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இருக்கலாம். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை நாங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஒன்று சேர தயாராக இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அந்த அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கு அதற்கான சகல வசதிகளையும் தருமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.
அம்பாறை மாவட்டத்தின் நிலைமை தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது கவனம் செலுத்தப்பட்டது. உண்மையில் DS சேனாநாயக்க அணை 7,70,000 ஏக்கர் அடி கொள்ளளவை கொண்டுள்ளது. இதுவரை 7,30,000 ஏக்கர் அடி நீர் நிரம்பியுள்ளது. உயரத்தை எடுத்துக்கொண்டால் 108.3 அடி உயரத்திற்கு தற்போது நிரம்பியுள்ளது. எனினும் 107 அடியை தாண்டியவுடன் வான் கதவுகளை திறக்க வேண்டும். தற்போது வினாடிக்கு 3000 கன அடி நீர் கல்லோயாவில் விடப்படுகிறது. நைனாக்காடு பிரதேசத்தில் குடக்கட்டு உடைப்பெடுத்துள்ளதால் சுமார் 3000 ஏக்கர் விளைநிலம் நீரில் மூழ்கியுள்ளது. ஆனால் தற்போது நீர்மட்டம் குறைந்துள்ளதால் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலம் காப்பாற்றப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக அந்த குடக்கட்டு புனரமைக்கப்படவில்லை. பல இடங்களில் அது சேதமடைந்துள்ளது. அவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் குறித்த பிரதேசத்திற்காக தற்காலிகமாக செய்யக்கூடிய பல விடயங்களை கடந்த காலங்களில் மேற்கொண்டோம். அதற்கான மதிப்பீடுகளை மேற்கொண்டு நிரந்தர தீர்வினை வழங்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மட்டக்களப்பு செங்கலடி பதுளை வீதி கருத்து பாலத்திற்கு அருகில் இன்று காலை யானை கூட்டத்தை அவதானிக்க முடிந்தது. செங்கலடி கருத்து பாலத்திற்கு அருகில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் யானைகள் காட்டு பகுதிக்கு செல்ல முடியாமல் சிக்கியுள்ளன. பாவமாக இருக்குது, கடும் பரிதாபம். சாப்பாடு இல்லாதான் முதலாவது, வேறு இடம் இல்லை, தங்கையும் இடம் இல்லை. காட்டு யானோட சொல்ல சரியான கூட இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் இந்த எங்களுக்கு சின்ன பிள்ளைகளோட இந்த ரோட்டால் போய் மேலாது வரைய மேலாமல் சரியான கஷ்டமாக இருக்குது. திடீரென்று வாக்கில் அந்த யானை கூட்டமாக வெளியேறுது. அப்போ இந்த இது யாருக்கும் ஒரு உயிருக்கு என்னவும் நடந்த ஆறு காரணம். இந்த யானைக்கு ஏதாவது ஒரு முடிவு ஒன்று எடுங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த மழையினால் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு சித்தாண்டி பகுதியில் 2வது நாளாகவும் வெள்ளம் நிறைந்துள்ளது. சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்தமையினால் சித்தாண்டி 2, 3, 4 கிராமங்களில் வெள்ளம் நிறைந்துள்ளது. எங்களுக்கு 3வது தடவை இந்த வெள்ளம் வந்திருக்கு. இந்த வெள்ளம் பாரத்தால் எங்களோட பிள்ளை குட்டியோடோ நாங்களோ சரியா பொருளாதாரியிலே நாங்கள் சரியா பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். இப்படி இந்த வெள்ள அணைக்கட்டுகளை மீண்டும் திறக்கிறதுனாடி எங்களுக்கு சரியான பாதிப்பாக இருக்குது. இப்போ சாப்பிடையும் பழினாங்க எங்களோட வீட்டையெல்லாம் இந்த அளவில் இருக்குது தண்ணி. மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நவகிரி குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் மட்டக்களப்பு மண்முனை தென் நெருவேல்பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, எருவில், பட்டேருப்பு, குருமன்வெளி, கழுதாவளை உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வீடுகளும் தாழ்நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதியூடான போக்குவரத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அறிந்த காலத்திலிருந்து வெள்ளாவளி ரோட்டில் இதே பிரச்சனை ஆகி வெள்ளத்தில் ஒருத்தரும் போக முடியாது. இன்னொரு மழை பெஞ்சாலும் இந்த வெள்ளம் வந்து கொண்டிருக்கு. திருகோணமலை மூதூர் கட்டைப்பரிச்சான் இறால் பாலத்தின் ஊடாக 6வது நாளாகவும் வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. தற்பொழுது பெய்த சிறுமழையில் கூட இந்த பாலத்தினால் இன்று தொடர்ச்சியாக 5-6 நாட்களாக பாலத்தினால் மேலால் நீர் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. இந்த நீர் வழிந்தோடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தினால் இந்த கட்டைப்பரிச்சான் பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து பொதுமக்களும் போக்குவரத்துக்காக மிகவும் சிரமப்படுகின்றார்கள். இதேவேளை மழையுடனான வானிலையினால் கண்டி பண்பில நக்கல்ஸ் தோட்ட குடியிருப்பின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. மரம் வீடு மேலே விழுந்து குசினி சீட்டெல்லாம் சேதமாகி இப்போ மழையோட வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. எங்களுக்கு இருக்கமே இடம் இல்லை, சமைச்சு சாப்பிட வழி இல்லை, அடுப்பெல்லாம் உடைஞ்சிருச்சு. அனுராதபுரம் மகாகணந்தராவ குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் மகாகணந்தராவையிலிருந்து மிகிந்தலைக்கு செல்லும் வீதியும் நீர் பிரவாகத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் குறித்த பகுதியில் கடற்படையினரின் உதவியுடன் இயந்திர படகு சேவை முன்னெடுக்கப்படுகின்றது.